வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நமக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சு வலியை நம்ம எப்படியெல்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம், நெஞ்சு வலி ஏற்படாமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதயங்கள்ல அடைப்பு ஏற்படுவது திடீரென நடக்கிறது கிடையாது. ஆனால் மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை திடீரென தான் நமக்கு உண்டாகும். இதை தடுக்கிறதுக்கு முடியுமா? அதற்கு இதய தமனிகளால் அடைப்பு ஏற்படாமல் பாதுகொள்வதற்கு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சில உணவு கட்டுப்பாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது தமனிகளில் அடைப்போ அல்லது இதய நோய்களோ உண்டாவதற்கு நெஞ்சு வலி, மார்பில் ஏற்படக்கூடிய அழுத்தம், மூச்சு திணறல், சோர்வு, மயக்கம் மற்றும் தலை சுற்றல், கை கால்களில் உணர்வு இல்லாமல் போகிறது அல்லது பலவீனம், இது எல்லாமே ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு அறிகுறிகளாக தென்படும். இந்த அறிகுறிகளை ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் இது மிக விளைவான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இதயத்தை பாதிக்கும், கடுமையான நெஞ்சு வலிகளை ஏற்படுத்தும். இதை சரி செய்ய என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேணும் அப்படின்னா அதுக்கு கொழுப்பு அமிலங்கள் மிக மிக அவசியம். ஆனால் இந்த கொழுப்பு அமிலங்கள் நல்ல கொழுப்பு அமிலங்களாக இருக்க வேண்டியது அவசியம். இதய ஆரோக்கியத்திற்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மிக மிக முக்கியம். அதனால் தினசரி நம்மளுடைய உணவுகளில், குறிப்பாக இரவு வேலை சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒமேகா 3 கொழுப்பு அடங்கியிருக்கக்கூடிய மீன் வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் பழம், பாதாம், வால்நட் ஆகியவற்றெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் நல்ல கொழுப்பமிலங்களாக இருக்கிறதால தமனிகளில் இதெல்லாமே அடைப்பு ஏற்படுவது தடுக்கும், இதய தசைகளை வலுவாக மாற்றும். இதனால் இதய நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இதனால் நெஞ்சு வலி, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. லீன் மீட் நம்ம எடுத்துக்கணும். அதாவது மெலிந்த புரதங்களை சாப்பிட பழகிக்கணும். கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா, குறிப்பாக இதய தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதை நம்ம முன்னாடியே தடுக்க வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ரெட் மீல்ஸ் இருக்குங்க இல்லையா, அதாவது சிவப்பு இறைச்சிகளுக்கு பதிலாக மெலிந்த புரதங்களான சிக்கனு, மீன், முட்டை இதெல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது இந்த மெலிந்த புரதங்கள் உங்களுடைய தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். சிக்கனையும் அதோடைய தோலோடு நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தோலோட நீங்கள் அப்படியே சாப்பிடணும். அதே போல் புரதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பீன்ஸ் வகைகளை நம்ம தொடர்ந்து இரவுகள் நேரங்களில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நெஞ்சு வலியெல்லாம் நமக்கு வராது. முழு தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும். குறிப்பாக தமனிகளில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கிறதுக்கு இரவு உணவுகளில் கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் ஆரோக்கியமான கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ இதயத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னா ஆரோக்கியமான கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 கொழுப்பமில் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடலாம். மற்ற கொழுப்புகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது இதயத்தை பாதிக்கும். எனவே நீங்கள் இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகள், குறிப்பாக முழு தானியங்கள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நெஞ்சு வலியெல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. உப்பு நீங்கள் உட்கொள்ளக்கூடியதில் ஒரு சில விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாக உணவுகளில் உப்பை நம்ம குறைவாக எடுத்துக்கொள்வது தான் நமக்கு நல்லது. அதிலும் குறிப்பாக இரவு உணவுகளில் உப்பினுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்க வேண்டியது அவசியம். உணவில் உப்பை அதிகமாக சேர்க்கிறதுக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி, புதினா, மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவை நமக்கு அதிகரிக்கும். உப்பினுடைய சுவை குறைந்து இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இது உப்பினுடைய அளவு குறைவாக இருக்கிறது தெரியாமல் நம்ம பார்த்துக்கிறதால இதய ஆரோக்கியத்தை நம்ம உப்பினுடைய அளவில் பாதுகாத்துக் கொள்ளலாம். உப்பை குறைவாக சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நீரேற்றத்துடன் நம்மளுடைய உடலமைப்பை நம்ம எப்போதுமே பார்த்துக்கணும். ஸோ நம்ம எப்போதுமே ஹைட்ரேஷனாக இருக்கணும். இப்போ சருமம் மற்றும் முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மட்டும் போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடிக்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் நம்ம குறைத்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும், அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் அதை நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும், நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். குறைந்தபட்சம் நம்ம 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கவே கூடாது. சராசரியாக நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய தண்ணீர் அல்லது போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். இரவு தூங்க செல்லும் போது
சாப்பிடும்போது தண்ணீர் நிறைய குடித்தோம் அப்படின்னா தூக்கத்தில் சிறுநீர் கழிக்கிறதுக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கும். அதனால் இரவு உணவுக்கு அரை மணி நேரம் முன்பாக தண்ணீர் குடிக்கலாம். உணவுக்கு பின் 3 மணி நேரம் கழித்து தூங்க செல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளுடைய உடல் வந்து நீரேற்றமாக இருக்கிறதால வறட்சி எதுவும் ஏற்படாது. இதனால் ரத்தத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் உறிஞ்சப்படாது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் நம்ம உணவுகளை சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில்லாக சாப்பிடணும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இருக்கணும். மனதார நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இரவு உணவை வந்து மிக நிதானமாக ரசித்து நம்ம சாப்பிடணும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன சாப்பிடுகிறோம், அதை எப்படி சாப்பிடுகிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் அது நமக்கு நல்லது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை சாப்பிடணும். அதுதான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இரவு உணவின் போது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னா அந்த மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஒன்று நம்மளுடைய உணவின் மீது நமக்கு கவனம் போகாது, இல்லைன்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸையோ டிவியோ பார்த்துட்டு சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக உணவுகளை சாப்பிட்ருவோம். ஸோ இதனால் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். இதை முதல்ல நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு உணவின் மீது முழு ஈடுபாடு கொண்டு மனதார சாப்பிட ஆரம்பிக்கணும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நமக்கு இருக்கணும். அதே போல் சமச்சீர் உணவு நம்ம எடுத்துக்கணும். ஒரு பேலன்ஸ்டான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நெஞ்சு வலி, மாரடைப்பு, பக்கவாதம் என எதுவுமே இல்லாமல் இதயம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் மிக மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். போதுமான அளவு தாண்டி நம்ம உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும்படியான ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். சமச்சீர் உணவை நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது. அதே சமயம் இரவில் எளிதில் ஜீரணமடையக்கூடிய உணவை தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தேர்வு பண்ணி அந்த உணவுகளை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றது சிறந்தது. இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது, இதயத்திற்கும் இது வந்து நல்லது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த மாரடைப்பு, பக்கவாதம் ஆபத்தை குறைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்காமல் பண்ணணும். இதய தமனிகளில் அடைப்பு, மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வந்து இரவு நேரங்களில் ஏற்படுவது இப்போல்லாம் அதிகமாகிடும். அந்த அதிகாலையில் 3-4 மணிகளுக்கெல்லாம் அதிகமாக பல பேர் அதை அஃபெக்ட் பண்ணும். இரவு நேரங்களில் மாரடைப்பை தடுக்க வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு இதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். நலமோடு வாழலாம். நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. மாரடைப்பு, பக்கவாதம், இதய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நன்றி மக்களே.